அனைவருக்கும் வணக்கம். தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய அரசியல் விவாதத்தை ஏற்படுத்திய அந்த கரூர் சம்பவத்தை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பேச போகிறோம். நம்மளுடைய முதல்வர் நாளைக்கு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களாக நாளைக்கு கரூரில் தடம் பதிக்க போகிறார். இதற்கு பின்னால் எழுகிற மிகப்பெரிய சர்ச்சை மற்றும் கரூரில் என்ன பேச போகிறார் அப்படின்றத நம்ம விரிவாக பேச போகிறோம். இந்த வீடியோவை உள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வி ஒன்று நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒன்று நான் கேட்க போகிறேன். மறக்காமல் அதுக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்மளுடைய வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விவாதமாக இப்போ எழுந்திருக்கு. கரூரில் நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழகமுமே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நொறுங்கின நெஞ்சோட அந்த விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். நம்மளுடைய விஜய் அவர்களுக்கா இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அரசியல் விவாதமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக, செந்தில் பாலாஜி ஏகப்பட்ட விஷயங்களை கடந்து தாண்டி இன்றைக்கி கேஸ் சிபிஐ கையில் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய முதல்வர் அரசியல் வரலாற்றை திருப்பி போடுற அளவுக்கு மாபெரும் வெற்றி பெற்று தனி ஒரு ஆளாக இன்றைக்கி ஜெயிச்சு நிற்கிறார். அப்படின்றத தாண்டி இந்த கரூரில் இறந்து போனவங்களுக்கு, அவங்களுடைய குடும்ப இருக்கிறவங்களுக்கு அரசு பணி அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியாக மாமல்லபுரத்தில் அந்த மக்களை சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த வார்த்தையை இன்றைக்கி நினைவாக்குற விதமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு தகுதியானவர்களின் அடிப்படையில் 31 பேருக்கான அரசு பணி வேலைகள். இது ஒரு பக்கம் பெரிய விவாதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி சிபிஐ, சிபிஎம், பார்த்தீங்கன்னா திமுக, நாம் தமிழர் ஏகப்பட்ட கட்சிகள் இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுத்துட்ருக்காங்க. என்ன காரணம்னா இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் படிக்கிறவங்களாம் அப்போ என்ன சும்மாவா? அப்போ நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டா இவங்களுக்கு என்ன கொடுக்குறது? இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன கட்சிக்குள்ளேயே வேலை கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் சொந்த கம்பெனியில் வேலை கொடுக்குறீங்களா? அரசு பணியில் நீங்கள் எப்படி அவங்கள உட்கார வைக்கலாம் அப்படின்ற கேள்வி. இன்றைக்கி புதிய தமிழகம் கட்சியுடைய கிருஷ்ணசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது எப்படின்னா இதுக்கு முன்னால் திமுக அரசை பார்த்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கேட்ட கேள்வி, ஊரா வீட்டு நெய்யை எடுத்து உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு. அதே கேள்வி இன்றைக்கி புதிய தமிழகமுடைய கிருஷ்ணசாமி கேட்டிருக்காரு. இன்றைக்கி ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளும் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது முதல் கேள்வி. இதுதான் நம்மளுடைய 2வது கேள்வியாக இருக்க போது. என்னன்னா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நாளைக்கு கரூரில் அந்த விஷயங்கள் பண்ண போகிறதும், அந்த கரூர் மக்களை சந்தித்து அரசு பணி நியமன ஆணையை கொடுக்குறதும் சரியாக தப்பான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நான் அது போக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய RS பாரதி வழக்கு போட்டார். கரூருக்கு முதல்வர் போகக்கூடாது, கரூரை பற்றி முதல்வர் பேசவே கூடாது, பொது இடங்களில் ஆதவ் நிர்மல்குமார்லாம் இந்த கரூர் சம்பவத்தை பேசக்கூடாது, திமுகவில் முழுக்க குற்றம் சாட்டுறாங்க, திமுக பக்கமே இவங்க பேசுகிறாங்க. அப்போ ஆட்சியில் இருந்த ஒரு காரணத்துக்காக எங்கள் மேலே பழி சொல்லுவீங்களா? நாங்கள் என்ன அப்படியா பண்ணணுன்றது கேள்வி கேட்டாலும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீண்டும் நம்மளுடைய முதல்வர் அவர்களை சீன்ற விதமாக தப்பு முழுசுமே விஜய் மேலே தாங்க இருக்குது, பச்சை தண்ணி கூட கொடுக்கலாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அதே விஷயத்த பேசுகிறாங்க. இன்றைக்கி கரூர் சம்பவம் அப்படின்றது நடந்து முடிஞ்சு போச்சு. அது மிகப்பெரிய கரும்புள்ளி தான், அதை மாற்றுறதுக்கு வேலை இல்லை. இன்றைக்கி அந்த ஒரு மக்களுக்கு இன்றைக்கி இந்த உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் இறந்து போனவங்களுக்கு அரசு பணி கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி இந்த எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க மனச்சாட்சி உள்ளவங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்திருந்தால் இப்படி ஒரு கேள்வியை முன் வைப்பாங்களா அப்படின்றதே நம்ம கேட்கணும். ரைட்டு, இதை இப்போ நம்ம தாண்டிக்கிட்டு வந்துடுவோம். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நாளைக்கு கரூர் சம்மந்தமாட்ட போகிறது பார்த்திங்கன்னா கட்சி நிகழ்வு மற்றும் அரசு நிகழ்வு 2 விஷயம். கட்சி நிகழ்வாக பார்க்கப்படுறது அந்த கரூர் மக்களை சந்திக்கிறது. அரசு நிகழ்வாக பார்க்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கரூரில் ஒரு காலனி தொழிற்சாலை வரப்போகுது. அந்த ஒரு தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழா எங்கே நடக்க போகுது? வெண்ணெய்மலையில் இருக்கிற தனியார் காலேஜில் மிகப்பெரிய அளவில் ஒரு மைதானத்தை போட்டு 5000 பேருக்கான QR கோடோடைய ஒரு அட்டை. கிட்டத்தட்ட அந்த 5000 பேருக்கு மேலே 6500 பேர் காவல்துறைகள் மட்டுமே அவங்களுக்கு பாதுகாப்புக்கு கொடுக்குறாங்க. எல்லாருமே மிகப்பெரிய கேள்வி எழுப்புறாங்க. என்னங்க இது, முதல்வராக இல்லாத போது நிர்வாகிகள் சந்திப்பு தான் 5000 பேருக்கு கொடுத்து நடத்துனீங்க, இப்போ ஏன் வெறும் 5000 பேருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு இன்றைக்கி திமுக கேள்வி கேட்குது. இந்த கேள்வியை திமுக கேட்குறதுக்கு கொஞ்சமாவது வெக்கமாக இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் 2000 பேருக்கு 3000 பேருக்கு தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம், மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், நிர்வாகிகள் சந்திப்பு வேணா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக கட்சியை எந்த அளவுக்கு தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்குனாங்க. முதல்வர் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு கார்னர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணினாங்க. ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் நடக்கிற அனைத்து தப்பையும் தமிழக வெற்றி கழகம் பக்கம் திருப்பினாங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஆட்சியை நடத்த விடாமல் எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு பேரில் சம்மந்தமே இல்லாத வழக்குகள், சம்மந்தமே இல்லாத கேள்விகள், சம்மந்தமே இல்லாத ஒரு எப்படி சொல்கிறது மக்கள்கிட்ட திசை திருப்புற விதமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏவா வேலுவுக்கும் முன்ஜாமீன் கிடச்சிருக்கு.
செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடச்சிருக்கு. இன்னும் 2 நாட்களில் செந்தில் பாலாஜியுடைய அந்த ஒரு கும்பல், திருநாவுக்கரசு கும்பல் வந்து இன்றைக்கி 2 நாள் விசாரணைக்கு உள்ளே போயிருக்காங்க. விசாரணையில் அவங்க சொல்கிறது பூரா வாக்குமூலத்தில் வந்துடும். வாக்குமூலத்தில் ஒருவேளை செந்தில் பாலாஜியோ அசோக்குமாரோடைய பேரோ வந்துருச்சு அப்படின்னா முன்ஜாமீன் உடனடியாக ரத்து பண்ணப்படும். உடனடியாக அவருக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எல்லாரும் இன்றைக்கி கேள்வியை முன்வைக்கிறாங்க, என்னங்க இது செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீனை கிடச்சிருச்சு, நீங்கள் வாட்டுக்கு அப்படி விட்டுட்டீங்க, என்னங்க பண்ணுறீங்க அரசு வக்கீல்? இது எல்லாருக்கும் ஒரு வருத்தமான விஷயம். ஆனால் அங்கே முன்வைக்கிற கேள்வி, இன்றைக்கி செந்தில் பாலாஜியை கைதே பண்ணிட்டாங்கன்னு வைங்க, 1 நாள் 2 நாளில் முன்ஜாமீனோ சொந்த ஜாமீனோ போட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படி நைட்டாக ஓடி வந்தாப்புலையும் அந்த மாதிரி வந்துருவார். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு 9 பேரை கைது பண்ணி 2 நாள் விசாரணையில் எடுக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்கள், காவல்துறை விசாரிக்கிறத பற்றி நமக்கு தெரியும், எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி விசாரித்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு விசாரணையில் அவங்களுக்கு தேவையான அந்த துருப்பு சீட்டான அந்த ஒரு பேரோ ஒரு சின்ன ஆதாரமோ கிடச்சிருச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை அலேக்கா தூக்கி உள்ளே போகிறதுக்கும் அவர் அடுத்து வாழ்நாள் முழிக்க வெளியில் வர முடியாது. யோசிச்சு பாருங்கள், அவர் மேலே எஃப்ஐஆர் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், போக்குவரத்தில் வேலை வாங்கி தர்ற ஊழல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இபி அவர் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஏகப்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபார்மர்களை கோடிக்கணக்கில் மாற்றின ஊழல், அங்கே பணி நியமன ஆணை ஊழல், நிறைய ஊழல் அவர் மேலே இருக்குது. ஏகப்பட்ட எஃப்ஐஆர்கள் வெளியில் தெரியாமல் இருக்குது. எல்லாரும் நினச்சிருப்பீங்க முன்ஜாமீன் கிடச்சிட்டார்ல, ஏன் இன்னும் அவர் வெளியில் வராமல் இருக்காரு, முன்ஜாமீன் வாங்கிட்டா வெளியில் வந்துடலாம்ல, காவல்துறையை கைது பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு கேள்வி. இன்றைக்கி காலையில் அவர் கைது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போட்டிருக்கணும், ஆனால் போடலை. என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா அந்த 9 பேரும் தெரியாதனமாக கூட ஒரு பேரை சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துலையே ஸ்பாட்லேயே செந்தில் பாலாஜி அவர்களை தூக்க முடியும். இன்றைக்கி ஏவா வேலுவுக்கு பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் கிடச்சிருக்கு. அவர் சிங்கப்பூரில் இருக்கார். இதுக்கு ஊடால சிங்கப்பூர்லேருந்து ஒரு நபர் வந்து பேசியிருக்கார் அப்படின்ற நபரை இன்றைக்கி காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நபர் யாருன்னா லட்சுமண பெருமாள் அப்படின்ற திமுகவை சார்ந்த முன்னாள் நிர்வாகி. இப்போ அவர் செட்டில் ஆகிட்டார் சிங்கப்பூரில். ஏகப்பட்ட ஹவாலா பணங்கள் அவர் மேலே வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆட்டையை போட்டது இப்போ நோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இன்னையோட ஆட்சி முடிஞ்சிடாது, 5 வருஷம் இருக்குது. 5 வருஷத்தில் திமுக வந்து என்ன பண்ணாங்களோ அப்படின்றத விட எவ்வளோ கொள்ளையடிச்சாங்களோன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஒரு கேஸை கையில் எடுத்துட்டாங்க. அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த திமுக காலத்தில் யோசிச்சு பாருங்கள், யார் மேலேயாவது அதிமுக காலங்க மேலே வழக்கு போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எம்ஆர் விஜயபாஸ்கர், ஜெயக்குமார் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தவர், இந்த மாதிரி ஆட்கள் மேலே வழக்கு போட்டாங்க, கைது பண்ணாங்க. ஒரு நாளில் இதே போல் முன்ஜாமீன் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரில. ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சியில் ஒவ்வொரு திமுக காரங்க பண்ணின ஊழல், தனியார் பள்ளிக்கூடத்தில் பண்ணின ஊழல், ஒவ்வொரு அணை கட்டுறதுக்கும், ஒவ்வொரு நெடுஞ்சாலைத்துறையில் பாலம் கட்டுறதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க. மின்சாரத்துறையில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, வேளாண் துறையில் எவ்வளோ நடந்திருக்கு, மருத்துவத்துறையில் எவ்வளோ நடந்திருக்கு, கிட்னி எடுத்துகிட்டே எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் இன்னைக்கு ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள் மூலியமா வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மக்களே யாருமே வந்து மனம் தளரிடாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த கமெண்ட்டில் வந்து போடுறதை பார்த்து ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த விளக்கத்தையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் யாரும் அப்படி கவலைப்படாதீங்க. 5 வருஷம் ஆட்சியில் ஒட்டுமொத்த ஊழல் பண்ணவங்களும் உள்ளே இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் அடுத்த சேர்தலே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சந்திக்க போகிறார் அப்படின்றத ஒன்று சொல்லிடுறேன். அடுத்து கரூருக்கு வருவோம். நம்ம நாளைக்கு என்ன பேச போகிறார் அப்படின்னு எல்லாரும் வந்து இன்றைக்கி கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு பூரா தான் நாளைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அந்த மேடையில் வச்சு பதில் சொல்லலான் இருக்காரு. அரசு நிகழ்வாக நடக்க போகிறதுல அடிக்கல் நாட்ட போகிறாங்க. அது வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. முழுக்க தொழில்துறை சம்மந்தப்பட்டவங்க, அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய துறையில் வரனால அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுக்கு ஒரு அரசு நிகழ்வாக நடக்கும். இதில் நம்ம பேசுகிறத எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கட்சி நிகழ்வாக நடக்கிற இந்த ஒரு விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பேசப்பட போகுது. ஏன்னா அந்த முதல்வர் அவர்கள் வேலுச்சாமிபுரத்துக்கும் நாளைக்கு நடக்க போகிற அந்த காலேஜுக்கும் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் தான். எப்படி பழைய நினைவுகள்லாம் யோசிச்சு பாருங்க வரும். எப்படிலாம் குற்றம் சாட்டினாங்க, எந்த அளவுக்கு போட்டு அடின்னு அடித்தாங்க. இன்னைக்கு ஆதவர்ஜுனா அங்கே பேச போகிறாரு, நிர்மல்குமார் பேச போகிறாரு, புஷி ஆனந்த் பேச போகிறாரு. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நாளைக்கு திமுகவை, ஏற்கனவே திமுகவை சொல்லவே வேணாம், அப்படி போட்டு தாக்குவார் ஒவ்வொரு விஷயங்களையும். ஆனால் சொல்கிற விஷயங்கள் பூராமே நடந்ததாக இருக்கும், நடக்க போகிறதா இருக்கும். இன்றைக்கி திமுக முழுக்க உதயநிதி கையில் இருக்குது. அப்போ என்னெல்லாம் வந்து நாளைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பேச போகிறார் அப்படின்றத கண்டிப்பாக எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அந்த ஒரு குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்கிற கையோட, பணி நியமன ஆணை வழங்குற கையோட, இந்த அதாவது அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு முழுக்க உறுதுணையாக இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிற அடிப்படையில் இப்போ வரைக்கும் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு மாதம் 5000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஒரு பணம் அப்படின்றது வந்து அவங்களோட குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்க சந்தோஷமாக இருந்துருவாங்க அப்படின்றது கிடையாது. இதை கேட்குற அனைத்து கட்சிக்காரங்களுக்கும் கொஞ்சமாவது நெஞ்சில் ஈரம் இருக்கணும். ஈரம் இருந்துச்சுன்னா இதை கேட்க மாட்டாங்க. 30
31 பேர் பணி நியமன ஆணை டிஎன்பிசியில் எழுதுறவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்குற இந்த சீமான் கேட்குறாரு. என்னன்னா, எப்படிங்க நாம் தமிழர்லேருந்து வழக்க போடுங்கப்பா, வரிசையாக போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர வழக்கா இன்னைக்கு மதுரை நீதிமன்ற அமர்வில் வந்து எடுக்கும்போது மண்டையிலே கொட்டு வச்சு, நீ கிளம்பும் முதல்ல நாம் தமிழர்லாம் உள்ள ஒருத்தர் வரக்கூடாது, உங்களுக்குலாம் வழக்கு போடவே அருகதை இல்லை உங்களுக்குலாம்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா திமுக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் மேலே சொல்லி அப்படியே, ஏன்னா பூரா வந்து சொந்தக்காரங்க மாதிரி. முந்தானத்து கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, முத்துக்கு முத்தாக மாதிரி அண்ணனும் தம்பியும் அப்படியே திறன்நிதியும் உதயநிதியும் கட்டி பிடிச்சிட்டுலாம் இருந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. முழுக்க முழுக்க இதுதான் மக்களே உண்மையான நிகழ்வு. இதெல்லாமே நம்மளுக்கு வந்து வெளிப்படையாக சண்டை அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு. அதனால் கரூரில் நாளைக்கு எல்லாரையும் முதற்கொண்டு சீமான் முதற்கொண்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வச்சு செய்ய போகிறாரு. அதை நம்ம கண் கூட பார்க்க போகிறோம். அவருடைய பேச்சுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோவை உங்களோட குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா போட்டு விடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கு பதில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.